மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டை கண்டித்தும் புதிய மேயரை உடனடியாக நியமிக்க வலியுறுத்தியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் மதுரை முனிசாலை பகுதியில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். வணக்கம் சுபா. மதுரை முனிச்சாலை பகுதியில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் மதுரை மாநகராட்சி முறைகேட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று மதுரை மாநகராட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டு பகுதிகளில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட தனியாருக்கு சொந்தமான கட்டடங்கள் இருக்கிறது. அதற்கான வரி வசூல் பணிகள் ஆன்லைன் மூலமாக நடைபெறும். ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் அதன் பகுதிகளுக்கு ஏற்ப வரி விதிப்பு நிர்ணயம் செய்யப்படும். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு அளிக்கும் அதிகாரிகளின் பாஸ்வேர்டை திருடி வரி விதிப்பு குறைத்து நிர்ணயிக்கப்பட்டு 200 கோடி முறைகேடு செய்தல் சில மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில மாநகராட்சி அலுவலர்களுடன் இணைந்து முறைகேடு செய்தது விசாரணை தெரியவந்தது. இதனையடுத்து மாநகராட்சி ஆணையர் புகார் அடிப்படையில் சொத்து வரி விதிப்பு குழு தலைவர், ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 19 ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு மேலும் சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் 5 மண்டல தலைவர்கள் மற்றும் 2 நிலைக்குழு தலைவர்கள் மேயர் ராஜினாமா செய்தார்கள். இதனை அடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் இந்த வழக்கை நீதிபதி உத்தரவின் பேரில் அவினகுமார் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு விசாரணை செய்து வருகிறது. இதற்காக அதிமுகவும் அதிமுக கூட்டணியை சேர்ந்த தேசிய ஜனநாயக கட்சியினரும் இதை கண்டித்து வரி முறையீட்டில் ஈடுபட்டவர்களிடம் இருந்து அந்த பணத்தை மீட்டு மாநகராட்சியிடமே ஒப்படைக்க வேண்டும், அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.